பின்ன பார்த்து 15 வருஷம் கழிச்சா லவ் வரும். எனக்கு என்னமோ இது தேரும் தோணல. என்னடா? ஒண்ணும் இல்ல. ஒரு உரிமையில சொல்றேன், இந்த பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தணும்னா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான். என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்லையே. காட்டுறா. இத போய் என்ன தூக்கிட்டு வந்த? அந்த தண்ணியில இறக்கி விடுறா. அதெல்லாம் இறக்கி விட முடியாது. இத வச்சு என்னடா பண்ண போற? இல்ல கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சறதுக்கு வந்துச்சுல, நாளைக்கு அது வரும். கொஞ்சறதுக்காக பாக்கும். ஆனா நாய்க்குட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாய்க்குட்டி போய் அப்படி நீட்டுவேன். அவ அப்படியே பாப்பா. பார்த்த உடனே அழுவும். அழுத உடனே அழுவாதீங்க, நாய்க்கு ஒண்ணும் ஆகல, லாரியில மாட்டிக்க பார்த்துச்சு, நான் தான் விழுந்து காப்பாத்தினேன், எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன். அவ அப்படியே என்ன பாப்பா, நாயை பாப்பா. அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும். நாய் மேலையா ஊ மேலையா? போ போ, கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான். இன்னைக்கு நாயை நீ நடுத்துருவதான். நடுத்தருல நிக்க போறது நீ தான்டா. ஏண்டா? பஸ்ஸுக்கு காத்திருக்கா? டேய் டேய் பிரபு டேய். யோ யோ பாத்து வாயா. நீ பாத்து போடா. வாயா. டேய் பிரபு. பிரபு டேய். நில்றா. டேய் பிரபு காசுடா நில்றா டேய். அடடா வழி விடுங்க அட. பிரபு. யோ வண்டி நிறுத்தியா. டேய் பிரபு. 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 டேய் பிரபு. காத்திர முடிச்சவன் ஏறினதுமே பஸ் பிரேக் டவுன். சை. ஏய் ஆம்பளைங்களா இறங்கி தள்ளுங்கப்பா. ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? அவர் இறங்கி தள்ள மாட்டாராமா? நானும் இறங்கி தள்ள வந்துட்டா கொப்பலாம் வந்து கீறு போடுவான். போய் தள்ளடா போய். அண்ணா விடுங்கண்ணே, சின்ன பையனே. யாரு இவனா சின்ன பையன்? சாரிண்ணே, பெரிய பையனே. சீக்கிரம் இறங்குங்கப்பா. இறங்கி வண்டியை தள்ளுங்கப்பா. நல்லா தள்ளுங்கப்பா. ஏண்டா திருச்சி அழகா இருக்குல்லடா. இது உனக்கு ஓரா இல்லையாடா? எங்கயோ இருக்கிற வீட்டுக்கு எங்கயோ போற பஸ் தள்ள சொல்ற? ஏய் பேசாம தள்ளுடா. டேய் இவால உள்ளதா இருக்கும் போல இருக்குடா. ஏய் நானே ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இருக்கேன். வேகமா தள்ளுடா. டேய் தள்ளு தள்ளு தள்ளு. ஏறு ஏறு. ஓ பஸ் நிறுத்தியா? டேய் நீ விட்டு போறியடா. டேய் நீ இன்னும் முட்டையை தேடிக்கிட்டு இருக்கியா? நீ உருப்பட மாட்டடா. அருகே நீ அமர்ந்தாயடி, தோளும் தோளும் கதை பேசுதே, புரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியாய் ஆனதே. பேருந்தின் புழுதியும் பூக்களாய் மாறுதே, உற்சாகம் மேலும் மேலும் ஏற, மன்றோடும் மேகமாக மாற. லேலே, 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 லேலே. நல்லா இருக்கீங்களா அங்கு? நல்லா இருக்கீங்களா அங்கு? ஐயோ அப்பா. என்னப்பா கேட்டா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அங்கு. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. வரேன் அங்கு. என்ன திடீர்னு பேசிட்டு போறியா? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏண்டி இவன் என்ன காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மான்னு. ஏன்பா? எப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாது போ. மா தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஆயி அப்பனுக்கு சோறு போடுவான்னு பார்த்தா நடு வீட்டுல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு போடும். அப்பா கிட்ட சொல்லுங்க, நம்மளாம் நாயை மதிக்காதனாலதான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும்.
சொல்றேன் கேக்குறேன்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனால தான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்க. பணக்காரங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா, உங்க 2 பேர்த்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். நோ. பா குட் நைட் பா. குட் நைட்டா? ஏதாவது சாப்பிட்டானா? இல்லங்க. வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பானா? டேய், கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு படுடா. வேணாமா? ஏண்டா? பாவம்பா, அதுவும் ஒரு உயிர் தானே, கொல்லக்கூடாது. ஒரே நாளையில காலேஜ்ல இவ்வளவு சுட்டு தராங்களா? தாச்சும் வந்துடலாம்டா. சும்மா இருடா. டேய், இன்னைக்கு நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லவ் பண்ணா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா. அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா? நீலாம் ஒரு 5-6 லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டேய், எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நாய்க்குட்டியை கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும். ஓகேடா. என்னடா ஒரு டீயே சொல்றா. எதுக்குடா? உன் ஊரு பேர்ல கண்டுபிடிச்சிட்டேன், வாடா. டேய் சொல்றா. பேரு சந்தியா. சந்தியா. ஊரு காரைக்குடி. செட்டியாராடா? ஏன் காரைக்குடினா செட்டியாரா தான் இருக்கணுமா? ரெட்டியாரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ? அவங்க அப்பா பேரு பஞ்சாச்சாரமா. செம்மையா இருக்குல்லடா. இது உனக்கே ஓவரா இல்லையாடா? அவங்க அப்பா ஊர்ல பெரிய நகைக்கடை வச்சிருக்காரண்டா. அப்படியா? அப்படிலாம் வாயை பொழக்காத, அது உனக்கு செட் ஆகாது. ஏன்டா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி. விடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே இந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா. நல்லா கொஞ்சுவல. ஓடிடு. இனிமே உன்னை ஏரியாவுல பார்த்த நீ கெட்ட கேடுக்கு இலையில சோறு கேக்குது. ஏய், வாயில சுவன கல்வடி அடிக்க உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு அன்னைக்கு வெடிய காதுல வச்சிருக்க கூடாது, வாயில வச்சிருக்கணும்யா. இது நடந்தானே நீங்க இப்படி பேசுற? இனிமே அப்படிதான் பேசுவான். வாயா. இதெல்லாம் என் தலையெழுத்துடா. குடார பாவிகளா. ஏண்டா நாயை கொண்டாந்து கட்டுற, அடிச்சு துரத்திட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. நான் இனிமே காலேஜ் போல, அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலமா. அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன்னை எல்கேஜி சேர்த்தப்ப தனியா உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா முதல்ல ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலனில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதுல அவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே படிக்கிறேன் நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாம இருந்தேனா எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய், மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கும். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட. என்ன அழகா இருக்கீங்கறீங்களா? ஏய் பாரு,
அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும். பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? டேய், அது மிஷின்ரா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய், சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி, நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய், இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா? எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட்டுங்க. டேய் டேய், போதுமா? கொஞ்சம் பேண்டை கரெக்ட்டுங்க. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான், நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோம் இல்ல, அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க. இருடா, என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே தான்டா. என்ன பெருசா இல்ல? என்ன பெருசா இல்ல? டேய், ஆம்சும் தைசும் தான்டா பெருசா இல்லன்னு சொன்னா அவன். இதோ பாரு, மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான், மிஷினா? நேச்சுரல்ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ, ஏய், வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மா, இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா. இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா, அதான். எங்க எங்க சொன்னா கேளுங்க. வாயில இருந்து மேல மாத்திடுறா. துப்புங்க. எங்க துப்புங்க. நான் சொல்லலங்க. துப்புங்க. டேய் தண்ணீரா. துப்புடா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? கேக்குறல, சொல்லு என்னாச்சு? மேரேஜுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் பாபு அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இது லவ் பண்ணும்போது தெரியாதா அவனுக்கு? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு தாங்க அசிங்கம். லவ் போனா லைஃபே போடுமா என்ன? நீ முதல்ல ஹாஸ்டல் கிளம்பு. வாடி. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விடாதீங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் அனுப்பலாம். ஏய், அழுகிறது கொஞ்சம் நிறுத்தடி. விடுங்க, அவனை விட்டு அவர் ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? டேய், இவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ அவங்களை ரிலாக்ஸ் பண்ணு.